ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. ஸோ ஒவ்வொரு நாளும் தவறான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால் நிறைய கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, தற்கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை குறித்து தொடர்ந்து நம்மளும் வந்து வீடியோ பதிவிட்டு நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து நேற்று வந்து ஒரு கொலை வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கட்டின கணவனையே வந்து அடித்து கொலை செய்த மனைவி. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உள்ளபடியே வந்து மனம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பத்தில் தேவையில்லாத உறவுகளின் காரணமாக ஏன் இந்த மாதிரியான கொலைகள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது? இதை தவிர்ப்பதற்கு வழியே இல்லையா? காலங்காலமாக இப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை இப்போ வந்து இந்த கொலைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சா? ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து செய்திகளை எடுத்து படிக்கும் பொழுது யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறப்ப 10 நியூஸ் அசால்ட்டாக வருது. போன வருடம் கூட 5 நியூஸ் அப்படி தான் வந்துச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொலை, அங்கே கொலை, காதலி கொலை, காதலன் கொலை, கள்ளத்தொடர்புனால மனைவி கொலை, கணவன் கொலை அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக வருது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட எடுத்து பேசணும்னு வந்து நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னா, கரூர் அங்கே இருக்கக்கூடிய குளித்தலையில் வந்து 47 வயது ராசு. ஸோ அவர் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அவருடைய மனைவி பெயர் வள்ளி. ஸோ அவர் வந்து கூலி தொழில் செய்யும் காரணமாக அடிக்கடி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு ஆளோட வள்ளிக்கு ஏற்பட்ட தவறான பழக்கம் பொன்னம்பலம் மற்றும் சின்னக்காலை. ஸோ இந்த 2 பேரோட வந்து அடிக்கடி வந்து பழகியிருக்காங்க. ஸோ கணவர் ராசு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் பொன்னம்பலம் மற்றும் சின்னக்காலை 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து தான் வந்து வள்ளி வீட்டுக்கு வராங்களாம். ஸோ இதை வந்து பொதுமக்கள் பார்த்து ராசு அவர்களிடம் சொல்லி இதனால் அடிக்கடி பிரச்சனையும் வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தபோதும் வள்ளி அவர்கள் குழந்தை இருக்கும் பொழுதே குழந்தையை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இவ்வாறான ஒரு தொடர்பில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்கும் பொழுதே இப்பேற்பட்ட சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்திருக்கு. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கணவர் வந்து வீட்டில் இருக்கிறாரு, உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு. அது தெரியாமல் ஒரு நாள் பொன்னம்பலம் மற்றும் சின்னக்காலை 2 பேரும் வந்து வள்ளியை தேடி வராங்க. எப்பயும் போல் வள்ளிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களும் வந்து சிக்னல் காட்டுறாரு, என் கணவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தபோதும் அவர் வந்து விழித்து கொள்கிறார். யார் இவங்க 2 பேரும், இவங்க எதுக்கு இங்கே இப்போ வராங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் முற்றுகிறது. கோபமடைந்த வள்ளி அவர்கள் 2 பேருடன் சேர்ந்து திட்டம் தீட்டி தன்னுடைய கணவனை கட்டையால் அடித்து கொள்கிறார். ஆம்புலன்ஸுக்கு திருப்பி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என் கணவர் வந்து ஏதோ தடுக்கி கீழே விழுந்துட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் பொன்னம்பலமும் சின்னக்கலையும் ஓடிடுறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த பெண் வந்து தவறான தொடர்பு காரணமாகத்தான் இவருடைய கணவனை வந்து கட்டையால் தாக்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆம்புலன்ஸுக்கு கூட்டு போகிற வழியிலே வந்து இறந்து விட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் வந்து அங்கேயே வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி, இவ வந்து அவங்களோட வந்து கள்ள தொடர்பில் இருந்தா, இது கணவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச கணவனை வந்து கட்டையால் அடித்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கரூரில் குளித்தலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது. கணவனை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி சல்லாபத்தில் வந்து ஈடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை குறைப்பதற்கு வழியே இல்லையா? தொடர்ந்து இது போன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நாமளாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் உண்டு அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரியுது. இதனால் தேவையில்லாத கொலைகள் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை வந்து நம்ம எடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.